ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் இந்த விவசாயம் சம்மந்தமாக கேள்வி கேட்கக்குள்ள கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து கேட்பாங்க, அண்ணா உழைக்கிறீங்களா விவசாயத்துலேருந்து? சரியா? எஸ். அதாவது வாழ்வாதாரத்தை கொண்டு போகிற அளவு வருமானம் இருக்குது, உழைக்கிறேன், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபவுண்டேஷன், அடித்தளம் உண்டு. ஒரு பெரிய ராஜ்யத்தில் அடித்தளத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே ஃபைனான்ஷியல் என்றதை தாண்டி ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கிறோம்ன்றதான் அடிப்படையில். அப்போ கூட இருக்கிற ஆக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ், வேலை செய்கிற ஆக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, வருமானம் வருது, நமக்கும் வருது, அதில் ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. அடுத்து எங்களோட சமுதாயத்தில் இப்போ ஒரு ஆள்கிட்ட வெற்றியை அல்லது நல்லா போகுதான்னு பார்க்குறது, அவர் ஓடுற வாகனத்திலையும் அவர் போட்டிக்கிற உடுப்புலையும் தானே. அப்போ அந்த கட்டமைப்பு எங்களால் மாற்ற இயலாது. ஒரு மனுஷன் உள்ள திருப்தி எப்படி ஃபீல் பண்ணுற விஷயங்களை மனுஷன் அஞ்சதுக்கு கணக்கெடுக்கிறலையே. இப்போ ஆரோக்கியம், இந்த விஷயங்களை தான் நாங்கள் மூலம் அது பார்க்கணுமே. ஒரு வேலை செய்கிறோம், வாழ்நாள் முழுக்க ஸ்ட்ரெஸ்ஸோடு ஓடித்துடுற மனுஷனா அந்த வேலையிலேருந்து அந்த வேலையையும் செய்யும். நாங்கள் கூட காசு வருது, ஸ்ட்ரெஸ் வருது, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மனுஷனா அந்த வேலை தேவையில்லை எங்களுக்கு. அதான் எந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஹெல்த்தி ஆகிக்கிறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், விரும்பின வேலையை செய்கிறேன். ஆகவே ஐ எம் ஹாப்பி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். யார் வேணாலும் காசு உழைக்கலாம். கருப்பாயிருந்தாலும் காசு உழைக்கலாம், வெள்ளையாலும் காசு உழைக்கலாம், தூள் வித்தாலும் காசு உழைக்கலாம், மௌலியமாரும் காசு உழைக்கலாம், யார் வேணாலும் காசு உழைக்கலாம். அது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் மனிதர்களை சம்பாதிக்கிறது மிக கஷ்டமான ஒரு விஷயம். அது எப்போ தெரியும் மனுஷன், எங்கள்கிட்ட இருக்கிற காசெல்லாம் போய் நாங்கள் ஒரு நடுத்தருவுக்கு வரக்குள்ளே எங்களுக்கு கூட யார் இருக்கிறாங்கன்னு தெரியும். எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாத டைமில் எங்களுக்கு கூட வாராக்கள் தான் நாங்கள் சம்பாதித்த மக்கள். அந்த வகையில் நான் கடன் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் தான். நான் நிறைய பேரை சம்பாதிச்சிக்கிறேன் இந்த விவசாயத்தில், அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இப்போ எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாட்டி நான் எங்களுக்காக பேசுகிறதுக்கு எங்களை நேரடியாக காணாத எத்தனையோ சகோதரர்கள் முன் வந்திக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்குள்ளே, எங்களுக்கு ஒரு எதிர்வினை ஒன்று வரக்குள்ளே எங்களுக்காக பேசுகிறதுக்கு ஒரு பெரிய சமூகம் மிக்கது, பெரிய சம்பாத்தியம். அதான் நான் உழைச்சதாக தான் இதுவரை காலம் நான் உழைச்சது. அதுக்காண்டி விவசாயத்தில் உழைக்கலாண்டி இல்லை. நான் சொன்னேன் தானே, என்ஜினியரிங்கில் வாரத்தை விட விவசாயத்தில் கூட வரும் மண்டத்தால் தான் விவசாயத்தை சூஸ் பண்ணேன். பியோலி பிஸ்னஸ். சரியா? உழைக்கலாமான நம்பிக்கையெல்லாம் சூஸ் பண்ணது. இன்றைக்கு வரைக்கும் அந்த எண்ணத்தில் தோற்று போகலை. உழைக்கிறது மட்டுமில்லை, இன்னும் 100 பேர் 1000 பேர் வாழ்வாதாரத்தை அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு உயரத்துக்கு கொண்டு போகலாமான நம்பிக்கையோடு தான் ஆரம்பித்தது. அந்த நம்பிக்கையில் இது வரைக்கும் வீண் போகலை. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு மெசேஜ் உண்டு, பர்த்டே மெசேஜ்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சம்பாதிச்சது ஒரு கம்யூனிட்டி. இன்றைக்கு எங்கள்கிட்ட இன்னும் ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சிக்கிறோம். நாங்கள் எதை கொண்டு வந்து இது நஞ்சில்லாதன்னு சார்ந்தாலும் வாங்குறதுக்குரிய ஒரு மக்கள் சமுதாயத்தை உருவாக்கிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணுறது. நீங்கள் எல்லாமே இது எதுவும் இல்லை. உங்களுக்கு மீண்டும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். குட் லக் கைஸ்.